மலை போல் குவிந்து காணப்படும் கட்டுக்கட்டாக கருப்பு பணம். அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்ட அமலாக்கத்துறை. ஜார்க்கண்ட் முதல்வர் தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமலாக்கத்துறை தரப்பினர்கள் தகவல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2750 கோடிக்கு மேலாக கருப்பு பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வர் கூறியுள்ளதாக தற்பொழுது ஆடியோ ஒன்றும் சிக்கியுள்ளது. சரி, இப்பொழுது யார் வீட்டில் சோதனை செய்து கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆல்கிரம் ஆலமின் தனிச் செயலாளர் சஞ்சீவ் லால் என்பவரின் உதவியாளர் வீட்டிலிருந்து குவியலாக பணத்தை கைப்பற்றிய வீடியோவை நாம் பார்த்திருப்போம். இதற்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு இருக்கிறது. பணப்பட்டுவாடா செய்தால் மட்டும்தான் வட மாநிலங்களை பொறுத்தளவிற்கு காங்கிரஸ் வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தற்பொழுது 400 தொகுதிகளுக்கு மேலாக மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இதில் எப்படியாவது காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அதிக அளவில் பணப்புழக்கம் செய்வதற்காகவும் பணப்பட்டுவாடா நடைபெறுவதற்காகவும் கருப்பு பணங்கள் அனைத்தும் பதிக்கப்பட்டு வைத்த நிலையில் ரகசிய தகவல் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த நிலையில் தற்பொழுது கூண்டோடு கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் முதல்வர், ஜார்க்கண்ட் முதல்வர் மட்டுமல்ல, காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஏனென்றால் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 20 கட்சிகளுக்கு மேலாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இவர்களில் அனைவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற விசாரணையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது மலை போல் குவித்து வைக்கப்பட்ட பணங்கள் அனைத்தும் யாருடையது, இது எங்கிருந்து வரவழைக்கப்பட்டது, இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற அனைத்து ஆவணங்களும் சேர்த்து வைத்த பிறகுதான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதனால் இந்தியா கூட்டணி சுக்குநூறாக உடையலாம் என்ற தகவலையும் தற்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது குவியலாக கைப்பற்றப்பட்ட பணத்தை யாருக்கு கொடுக்கலாம், அரசுடைமையாக்கப்படலாமா அல்லது வேறு எதற்காவது பயன்படுத்த என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது ஜார்க்கண்ட் அமைச்சர் கைது செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தால் அவரது பதவியை பறிக்கலாமா அல்லது வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.